வாங்க இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இதோ நம்ம வீட்டிலேருந்து கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெல்லிக்காய் மரங்க. இது வந்து நம்ம நட்டு வைக்கல, சாப்பிட்டுட்டு விதை போட்டது போல் அதுவாகவே முளைச்சி வந்துருச்சு. இதோ இப்போ தான் காய் முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட இல்லை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்ப பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூ இருக்கு பாருங்க. வேண்டாங்க காய்க்கிற மரம் இதுதாங்க. காய்ச்சிக்கிட்டே இருக்கும், காய் தீர தீர காய் வந்துட்டே இருக்குங்க. ருசியும் நல்லா இருக்குங்க, புளிப்பு இல்லாமல். இதோ அதுலேருந்து அடுத்த மரத்துக்கு போடாவாங்க. ஸோ இங்கே வந்தால் இங்கே கொஞ்சம் தேங்காய் முளைக்க போட்டிருக்குறேங்க. இன்னும் முளைச்சி வரல. தேங்காய் பூ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முளைக்க போட்டிருக்குது. இதோ அதுக்கு பக்கத்துலேயே நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமரம் இருக்குதுங்க. மாங்காய் மரத்தில் தான் இங்கே வர நேற்று கூட காய் ஒன்று ஏதோ கடிச்சு கீழே போட்டிருக்குது. இந்த மாங்காய் மரம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே முளைச்சி வந்தது தாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம காம்பவுண்டுக்கு இந்த சைடு அதை விதைய போட்டிருப்போம் போல கொட்டையை, அதுவாக முளைச்சி எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்ல ருசியாகவும் இருக்குதுங்க காய். இதோ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஜோடியாக அடுத்தது ஒரு மரம் இருக்குது. இது நாவல் மரங்க. இது என்ன ஹைப்ரிடா இல்லை நாட்டு நாவலான்னு தெரியலைங்க. இது பார்த்தா இதுவும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு விதை போட்டது தாங்க. அது பார்த்தா எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு தடவை கூட காய் வரலைங்க. சரி, காய் வந்ததுக்கப்புறம் ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதை வைக்கலாமா இல்லை வேண்டாம் வெட்டிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பேங்க. இதை இங்கே பாருங்கள், அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த கரும்பு நாற்றுங்க 6 நாற்று வச்சோம். 6 நாற்று வச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்று இது போயிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு, வரல. மீதியெல்லாம் வந்துடுச்சுதோ, சைட்லலாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கெல்லாம் நல்லா வேர் ஊனிருச்சு, தலையிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை வச்சு விட்டுருக்குது, தேன் வாழை வச்சு விட்டுருக்குதுங்க. அண்ட் இங்கே இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வாழை இருந்துச்சு, அதை அழிச்சிட்டு இப்போ வேறு புதுசாக வச்சுருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி இல்லை மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பூவே நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்ல மணமாகவும் இருக்குங்க. இது ஒரே ஒரு செடி வச்சா போதும். நீங்கள் பாருங்கள் எவ்வளவு சைடில் நாற்றுக்கு வந்திருக்குதுன்னு. இதோ அங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிருக்குதுங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிருக்குது நாற்று. இதனால ஸ்பேஷியஸாக இருக்கிற இடத்துல வச்சு விட்டிங்கன்னா நல்லா வரும். இதோ மெட்ராஸ் மல்லி செடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இளநீர் பிள்ளை வச்சு விட்ருக்கோங்க, தென்னம்பிள்ளை. இப்போ தான் வச்சு விட்டுருக்கோம். சரி, இளநீர் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பக்கத்துலேயே அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ சுக்குட்டி நாற்று வச்சு விட்ருக்குறேங்க. அதுவாகவே முளைச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து ஊனி வச்சுட்ருக்கோம், நல்லா தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. நமக்கு பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன், அதுக்காக வச்சு விட்டுருக்குறோம். அண்ட் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மல்பெரி ஆட்டுக்கு வச்சு விட்டது தாங்க. இப்போ ஆடு இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு பழத்துக்காகவே இதை விட்டுட்டோம். இதோ இங்கேருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க மல்பெரி தான். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே கொத்தமல்லி முளைக்க போட்டேங்க. பாதி முளைச்சிருக்கு, பாதி வரலைங்க. சரி, பாதிக்கு பாதியாவது முளைச்சதே, அதனால் இப்போ தான் களைஞ்சி வந்துட்டு இருக்குதுங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலுமிச்சை செடி இருக்குதுங்க. இது பார்த்தா வச்சு 4-5 வருஷம் இருக்குங்க. ஆனால் இப்போ தான் மொதல் பிஞ்சே விட்டுருக்குது பாருங்கள். இதோ இந்த இடத்துல இந்த பிஞ்சு இங்கெல்லாம் இருக்கு, நல்லா பெரிய பெரிய காயாக வருங்க. இது என்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து மரத்துலேருந்து பக்கத்தில் இருந்த நாற்று வந்துருந்துச்சுங்க. இது எடுத்துகிட்டு வச்சுருந்தோம், நல்லா இருக்குங்க பழம். இது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா அகத்திக்கீரை விதை ஊனி விட்டேங்க, நல்லா முளைச்சி வந்துருச்சு. இது 2 செடி வந்திருக்கு. இது கொஞ்சம் மரமாக வரதால ஓரத்தில் ஊனி விட்டுட்டோம், நல்லா மேலே போய் வந்துக்கும். கீரை சமைச்சு சாப்பிடலாம், அந்த பூவும் நம்ம சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இது அப்படியே அதை தாண்டி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா செடி அவரை விதை போட்டு விட்டுருக்குதுங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட செடி அவரை இருக்குது செடி. அது பக்கம்பாட முடிஞ்சுங்க, காய்ச்சி முடிஞ்சுது. அதனால் அது முடிகிறதுக்கும் இது வரதுக்கும் அளவாக இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டோம், வந்துருச்சுங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம வெந்தயக்கீரை போட்டு விட்டேங்க. இந்த வெந்தயக்கீரை போட்டு நல்லா வந்துருச்சு ஓரளவுக்கு. இதையே இப்படி மூடி வச்சுருக்கோன்னா, போன தடவை இங்கே தான் வெந்தயக்கீரை போட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டாக முயல் பூராத்தையும் கடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சுங்க. அதனால் இந்த வாட்டி அதுக்கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி மீன் வலை, இது மீன் வலைங்க வாங்கி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்குதுங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு தேவையான கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் கீரை பொரியல் செய்யறதுக்குலாம் யூஸ் ஆகிக்குன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்குதுங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கொத்தவரஞ்செடி போட்டிருக்குதுங்க. அதுவும் எல்லாம் இப்போ தான் ஊனுச்சுங்க. எல்லாமே ஆடி 1ஆம் தேதி ஆடிப்பட்டம் தேடி விதைச்சிருக்குறேங்க. எல்லாமே நல்லா வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நிறையாவே போட்டிருக்கிறோம்.
அதான் இந்த கீரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. கீரை பொரியல் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். முள்ளங்கி பிடுங்கினதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ருசி. அதுக்கப்புறம் இங்கே பீட்ரூட் போட்டிருக்குதுங்க, அதுவும் நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி விதைச்ச விதைக தாங்க, நல்லா வந்திருக்குது. அண்ட் இங்கே வந்தோம்னா நம்மளுடைய கொய்யா மரங்க, வெள்ளை கொய்யா மரம். நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருப்பேன். நல்லா காய்ச்சிதுங்க, பக்கம்பாட காயெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது இப்போ காய். நல்லா ருசியாக இருக்குங்க. இதோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இது வந்து செடி எலுமிச்சைங்க. இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். வாங்கிட்டு வந்து வைக்கும்போது காயோடு தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் காய் வரலைங்க. செடி நல்லா இப்போ தான் தளைஞ்சிட்டு இருக்குது. இனி காய் வைக்குமான்னு பார்க்கலாங்க. ஆனால் காய் நல்லா இருந்துச்சு, புளிப்பு இல்லாமல். அப்புறம் இங்கே பாருங்கள், மணத்தக்காளி கீரை பாருங்கள், இதில் எப்படி வந்திருக்குதுன்னு. சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம் நாங்கள். நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க. எப்பவும் பார்த்தா மயில் வந்து கொத்திட்டு போகும். இந்த தடவை வேணும் மயில் வரல. நம்ம எந்நேரம் இதில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறங்காட்டி அதுக்கு வரலைங்க அதிகமாக. அதுவும் இல்லாமல் நம்ம ரூபி இங்கே இருக்கிறதால கத்தியே முடுக்கி விட்டுறதுங்க. இங்கே தான் நம்ம வந்து தட்டைக்காய் போட்டிருந்தோம். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க எல்லாம் பிடுங்கணும். காய்ச்சி முடிஞ்சிருச்சு, அதனால் பிடுங்கியாச்சுங்க. இப்போ செடியை வர நான் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பக்கம்பாட முடியறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ செடியெல்லாம் பார்த்தா வாடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது வந்து முடியறதுக்கும் அது வர்றதுக்கும் இப்போ போட்டிருக்கிறது வர்றதுக்கும் அளவாக இருக்குங்க. இங்கே சேனைக்கிழங்கு இருக்குதுங்க. சரி, வாய்க்கால் வர அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் ஊனி விட்டுருவாங்க அப்பாவும் அம்மாவும். இதுவும் பக்கம்பாட கிழங்கு ஆயிடுச்சு பாருங்கள். அந்த செடி வந்து வாடுறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல்லாக வாடினதுக்கப்புறம் தோண்டி பார்த்தோம்னா கிழங்கு விழுந்துருக்குங்க, அளவாக இருக்கும். அண்ட் இதோ இது பாருங்கள், வெண்டைக்காய் செடிங்க. இதோ இப்போ தான் எல்லாம் பூ வந்திருக்கு. இன்னும் முதல் காயை பொறிக்கலைங்க. இப்போ தான் வந்து அங்கங்கே பிஞ்சு விட்டுருக்குது. இதோ அங்கெல்லாம் பிஞ்சு இருக்குதுங்க. இங்கெல்லாம் பிஞ்சு விட்டுருக்குது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டுங்க. அதனாலேயே வந்து நிறைய எவ்வளோ காய்ச்சாலும் தீந்துருன்னு வைங்களேன். வாரத்துக்கு 4 நாள் செஞ்சாலும் நம்ம வீட்டில் தீந்துருங்க, சாப்பிட்ற காலை இருக்குது. இது இங்கே பாருங்களேன், இதுதான் வந்துட்டு நம்ம வந்து கோவை காய் நாற்றுங்க. போன வருஷம் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கிட்டு வந்து வச்சது தான் நம்ம காய் பொறிச்சோம். இது வந்து இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய கட்டையை வந்து வெட்டி அதுலேருந்து தாங்க முளைச்சி வருது. ஸோ அது வந்து விதை போட்டு வருமானு எனக்கு தெரில. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க விதை கிடைக்குமான்னு எங்கிட்ட யூடியூப்பில். ஆனால் வந்து விதை போட்டு வருமானு எனக்கு தெரிலங்க. இந்த அளவுக்கு கட்டையை வச்சுட்டு அதுலேருந்து தாங்க முளைச்சி வருது. நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு கட்டை இல்லைங்க, ஒரே ஒரு கட்டை தான் இருக்குது, ஒரே செடி தான் இருக்குது. ஸோ வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தட்டைக்காய் செடி போட்டிருக்குதுங்க. தட்டைக்காய் காய் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதனால் வந்து தட்டைக்காய் செடி போட்டிருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே முள்ளங்கிங்க. இங்கே வர முள்ளங்கி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. தோண்டலாமா? முள்ளங்கி தோண்டி பார்க்கல, இருங்க. அதான் அருமையாக வந்துருச்சு முள்ளங்கி. ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கிங்க. நேற்றுக்கு தான் வந்து முள்ளங்கி 2 பிடுங்கிட்டு போனாங்க. பிடுங்கிட்டு போய் பருப்பில் போட்டு செஞ்சுருந்தாங்க அம்மா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இது ஒரு வகையான கீரை தான். நம்ம வந்து இதை வந்து பிடுங்கி வீணாக போட்டுடுறோம். இதையும் வந்து சமைச்சு சாப்பிட்லாங்க. இதோ நம்ம வந்து தட்டைக்காய் செடிங்க நல்லா வந்துருச்சு. கொழுந்தெல்லாம் கிள்ளி விடணும்னு சொல்லுவாங்க. கிள்ளி விட்டோம்னா தான் நல்லா காய் பிடிச்சி வரும். இதை பாருங்க, பிஞ்சு வந்துருச்சு. பட்டாம்பூச்சிக்கு மேலே 2 கொம்பு இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. தட்டைக்காய் பிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கீரை. இங்கே பாருங்கள், பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இங்கே. இதோட எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியலைங்க. நிறைய வந்திருக்கு, தன்னை போலே முளைச்சி வந்திருக்குங்க. விதை விழுந்து பருப்புக்குள்ளெல்லாம் பச்சை பயிறு, துவரப்பருப்பு, இந்த மாதிரி எந்த பருப்புக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சிறுகீரை போட்டு விட்டுருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் முள்ளங்கி போட்டு விட்டுருக்குங்க. முள்ளங்கியெல்லாம் ஓரளவுக்கு ஆயிருக்குது. இப்போ தான் இதோ முள்ளங்கியெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பிடுங்கினோம்னா இப்போ போட்டிருக்கிறது வர்றதுக்கும் அளவாக இருக்குங்க. அண்ட் இங்கே வந்து செங்கீரை போட்டிருக்குதுங்க.
ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். சூப்பர் டேஸ்ட்டுங்க. 2-3 தடவை செஞ்சுமாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இங்கே வந்து நம்மளுடைய பாலக்கீரை செடிங்க. இப்போ நேற்று தான் வந்து எல்லாம் வெட்டி பொரியல் செஞ்சாங்க. அவ்வளோ சூப்பராக தளைஞ்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ருசியாக இருக்கணும் வைங்களேன் இந்த கீரையெல்லாம். இங்கே பாருங்க, இதுதான் நம்மளுடைய செங்கொய்யா மரங்க. இதுக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 10 வயசு இருக்குங்க. நல்ல பெரிய மரமாக இருந்துச்சு. சரி, காய் வந்து ரொம்ப மேலே இருக்கு, ஏறி பொறிக்க முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் வந்து பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி வெட்டி விட்டோங்க. நல்லா தளைஞ்சு வந்துருக்குது பாருங்க. அப்படியே போயிடுமா? இதோ இதாங்க நம்மளுடைய கோமாங்காய் மரங்க. நல்லா நிறைய காய் இருந்துச்சு, நல்ல ருசியாக இருக்குங்க. புளிப்பே இருக்காது இந்த மரத்தில். காய் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் காய் இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க. இது ஆக்சுவலி வந்து விதை எடுத்து வச்சு முளைக்க வச்ச மரம் தாங்க. இது இடையில வந்து முறிஞ்சிருச்சு, ஒரு மாடு முறிச்சிருச்சு அப்படின்றங்காட்டி சரி இது வராதுன்னு சொல்லிட்டு அந்த செடியை வந்து பக்கத்துலேயே வச்சோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டும் கிட்ட இதுவும் தளைஞ்சிருச்சு, அதுவும் நல்லா வந்துருச்சுங்க. இல்லைன்னா தள்ளி வச்சுருந்துருப்போம். இப்போ ரெண்டும் வந்து பக்கமாகவே வந்துருச்சுங்க. இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் இந்த மாங்காய் மரம் செடி. இது என்ன மரம்னு தெரியலைங்க. ஆக்சுவலி இது என்ன ப்ரீடுன்னு தெரியல. ஆனால் இது நல்ல ருசியாக இருக்குங்க. நிறைய காய் காய்ச்சுது இந்த மரத்தில் தான். வருஷம் இந்த மரத்தில் நிறைய காய் காய்க்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பறித்து ஆசை தீர சாப்பிட்டாச்சுங்க இந்த சீசனுக்கு. ஸோ இதாங்க நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு மரங்க. நல்ல பெரிய மரமாக ஆயிடுச்சு. வாங்கி வச்சு ஒரு 4 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் காய் வந்துச்சு. இந்த வருஷம் இன்னும் காய் வரல. மேபி கேப் விட்டு அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல புளிப்பாக இருந்துச்சு மொதல் வருஷம். 2வது வருஷம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி, இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. மல்லிகை பூச்செடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா முள் சீத்தா மரங்க. நல்ல பெரிய பெரிய சீத்தாவாக வரும். இதுவும் வந்து பார்த்தா செடி வாங்கி வச்சு வந்தது தாங்க. நல்ல பெரிய மரமாக இருந்துச்சு. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் நல்லா காற்றோட பெஞ்சுதுங்க மழை. அதில் வந்து வேரோட சாஞ்சிருச்சுங்க. மாங்காய் மரத்து மேலேயே சாஞ்சிருச்சு கரெக்டாக. இது அதனால தான் இந்த மாங்காய் மரத்தை இழுத்து கட்டியிருக்கு. சாஞ்சு இருந்துச்சு அப்படின்றதுக்காக இழுத்து கட்டி இருக்குதுங்க. சரி, இதை வெட்டி விட்டோம். இது வந்து நல்லா தளைஞ்சிருச்சுங்க. கட் பண்ணி. இது அரிப்பு செடியா? இல்லை இல்லை, பயந்துட்டு. இது வந்துட்டு அல்போன்சா மாம்பழம்னு நினைக்கிறேங்க. இது வந்து வாங்கி வச்சிருக்கலாம். ஒசூர்லேருந்து வாங்கி வந்திருக்காரு வச்சுருங்க. நிறைய காய் காய்க்குங்க. கொத்தா இந்த மரத்தில் காய் காய்க்குங்க. மரம் தான் பார்க்க சின்னது, ஆனால் காய் பார்த்தா கொத்தா மரம் ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து எல்லாம் இப்போ தான் சீசனுக்கு காய்ச்சி முடிஞ்சுங்க. இதோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவைக்காய் கொடிங்க. ஒரே கொடி தான், ஆனால் நல்லா படர்ந்துருக்குதுங்க. நிறைய படர்ந்துருக்குது, நிறைய காய் கொடுக்குது. நான் இப்போ லாஸ்ட் எடுத்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 1.25 கிலோ காய் இருந்துச்சுங்க இந்த செடியில் தான். இப்பவும் பார்த்தா பிஞ்சுகள்லாம் இருக்குது பாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ஃபால்ட்டுன்னா நம்ம மருந்து அடிக்கிறது இல்லைல்ல. அதனால் பார்த்தா எப்பவுமே குளவிக வந்து பாதிக்காய். இப்போ நான் 1.25 கிலோ பறிச்சிருந்தேன்னா அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 கிலோ போல் வந்து வேஸ்ட் ஆகிருக்குங்க. அட்லீஸ்ட் 3/4 கிலோவாவது வேஸ்ட் ஆகிருக்கும். சரி, அது போக இவ்வளோ கிடைக்குது, அதாவது சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இதாங்க நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள்ங்க. ஏதோ பட்டு முறிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி முன்ன மாதிரியெல்லாம் ரோஜா செடிகள் அதிகமாக வர்றதில்லைங்க. ஏன்னு தெரியறதில்ல. நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்துன்னு பார்த்துட்டோம், செடியும் வச்சு பார்த்துட்டோம். இப்போ தான் இந்த 3 செடி செட் ஆகிருக்குது. எவ்வளோ செடி வாங்கி வச்சோம். இப்போ இது வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக இருக்குதுங்க. வெட்டி விட்டுறோம். நல்லா பூக்குதுங்க, நிறையா பூக்குது. இந்த செடி செட் ஆன மாதிரி இதெல்லாம் இப்போ தான் செட் ஆகிட்டு இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்னதாக இருக்கும் போதில் பார்த்தா எந்த ரோஸ் செடி வாங்கி வச்சாலும் சூப்பராக வருங்க. இப்போ எதனால் அப்படி வர்றதில்லைன்னு தெரியல. நாங்களும் உரமெல்லாம் கொடுக்குறோம். சரி, வர்றது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. இதோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய ஸ்பெஷல் செடி. இதுதாங்க பிரண்டை செடி. கம்பு வேலி ஃபுல்லாக படர்ந்துருக்குதுங்க. இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, எலும்புகளுக்கு, மூட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லதுங்க. டாக்டர்ஸே வந்து இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் எனக்கே பர்சனல் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பிரண்டையை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க துவையெல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வந்து எடுத்தால் கையில் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்துகிட்டு நாரெல்லாம் உரிச்சிட்டு நம்ம வந்து சட்னி நார்மலாக மற்றதெல்லாம் எப்படி சட்னி செய்வோம், பீட்ரூட் சட்னிலாம் அந்த மாதிரி எதையும் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க.
நல்லா மழை வந்தால் நிறைய தளைஞ்சு வரும். இப்போ மழை இல்லாததால் நம்ம விடுற தண்ணிக்கு இந்த அளவுக்கு தளைஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தலையை நாங்கள் வந்து எடுத்து செஞ்சுக்கிறதுங்க, சமைச்சு சாப்பிட்டுக்கிறது. பிரண்டை செடியில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கூட செய்வாங்க. ஊறுகாய் சூப்பராக இருக்கும், பிரண்டை ஊறுகாய்ங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள், மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இங்கே வந்தோம்னா நம்மளுடைய சீத்தா மரங்க, இதுவும் நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. சரி வெட்டி விட்ட பூச்சி, வெள்ளைப்பூச்சி வந்துடுதுங்க. எப்படி தான் மெயின்டைன் பண்ணாலும் வெள்ளைப்பூச்சி வந்துடுது. நம்ம செடிக்கு தான் உரம் சத்தெல்லாம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து வர்றது தாங்க. அதனால் வந்து வெட்டி விட்டு இந்த தடவை நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இப்போ தான் பிஞ்சு வந்திருக்குதுங்க, அந்த பக்கம் இருக்குது பிஞ்சு. நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கற்றாழை செடிங்க. இது வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை முடிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறதுல எதுக்காக தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாமேன்னு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய முல்லைப்பூ செடிங்க. இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் இதுக்கு மினிமம் ஒரு 15 இயர்ஸ் இருக்குங்க, ஏஜ் 15 வருஷம் இருக்கும் கேரண்டியாக. ஏன்னா நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சது. வேறு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு மாற்றி வச்சோம். இது பாருங்கள், அடி தண்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அடியில் தண்டு பாருங்கள், நல்லா மரமாட்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் பூத்து முடிச்சோன்னே வெட்டி விடுவோம், அடுத்த இதுக்கு பூக்கறதுக்கு நல்லா வந்துடும். இப்போ சீசன் தான், ஆனால் வந்து ஏன் தெரியல பூ வந்து அதிகமாக வரல. சரி அதுக்கு தான் உரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கோங்க. உனி வந்துட்டு நாளைக்கு அந்த மாதிரி உரம் கொடுக்குறோம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடிங்க, நல்லா சிறு தலையாக இருக்கும், செங்காம்போட நல்லா இருக்குங்க. 3 மரம் இருக்குங்க நம்மக்கிட்ட. இது எப்படி இருந்தாலும் கருவேப்பிலைக்கு நோய்ங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயங்க. தலையிறப்போ மட்டும்தான் நோய் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி புள்ளியாக நோய் வந்துடுங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மருந்து அடித்தா மட்டும்தான் இதை வந்து தவிர்க்க முடியுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கடையெல்லாம் வாங்குகிறோம், கண்டிப்பாக நிறைய மருந்து அடிச்சு தாங்க வரும். இதோ கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்த தலையிலே பாருங்களேன், புள்ளியாக நோவு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நல்ல இலையாக பார்த்து செலக்டிவாக எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க. முடிஞ்ச வரைக்கும் கருவேப்பிலை வந்து வெளியே வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது தாங்க என்னை கேட்டால். ஏன்னா அதுக்கு அவ்வளோ மருந்து அடித்தா மட்டும்தான் இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியுங்க. எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் இடம் தான், ஒரு செடி வச்சுட்டா போகுது. பாருங்க எவ்வளோ இடம் பிடிக்குதுன்னு. அவ்வளோதான், வச்சு விடுங்க. நல்லா இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கை இலையும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நிறைய இருக்கும்போதே நம்ம வந்து கிடைக்கிறது அது கருவேப்பிலை சாப்பாடு, துவையல் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றணுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெற்றிலை கொடிங்க. இது வந்து பச்சை கொடி வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. இதோ இப்போ கூட சாமிக்கு வந்து நான் எடுத்து மாலை கட்டி போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். நல்லா காரமாக இருக்குங்க இந்த வெத்தலை, நல்லா பெரிய பெரிய இலையாக வரும். பார்த்திங்கன்னா அதில் வந்து சாப்பாடு போட்டே சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு பெருசாலாம் வருங்க. இங்கே பாருங்கள் நம்ம கையை விட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து நம்ம மருதாணி மரத்து மேலே அப்படியே படர்ந்து ஏறிட்டு இருக்குதுங்க. மருதாணி மரம் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் வெட்டி விடுவோம். இந்த தடவை வெட்டி விட்டு அதை தளைஞ்சிட்ருக்கு, அது மேலே ஃபுல்லாக ஏறி இருக்குது. அப்பப்போ வந்து இந்த கொடியை கட் பண்ணி விட்டுருவோம், புதுசாக கொடி வந்து தளைஞ்சு வந்துக்குங்க. இங்கே பாருங்கள் தேங்காய் திரும்ப வந்து முளைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து நம்ம வந்து பனம் பழம் கொண்டு வந்து முளைக்க போட்டிருந்தாங்க, இந்த இடத்துல தான் முளைக்க போடுறது. சரி இதையும் வந்து நம்ம முளைக்க போட்டு 2 ஒட்டுக்கா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் பார்த்தோம். இனி வந்து தோட்டத்துக்கு வரக்கூடிய செடிகள்லாம் பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள் ஒன்றுனா வாங்கி குட்டி நர்சரியே நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. இது அவர் வாங்கிட்டு வந்திருந்தார், இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள் தான் இருக்கும். சரி எல்லாம் இடம் ரெடி பண்ணிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குது. இது ஒரு செங்கொய்யா தாங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் 3 செங்கொய்யா இருக்குது, அது போக இது ஒரு செங்கொய்யா. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக சரி பூ மரம் இல்லை செடி இல்லை நம்மக்கிட்ட, அதுக்காக அரளி செடிகள் வாங்கிட்டு வந்தோம். இது வெள்ளை அரளின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் கேட்டப்போ அவங்களுக்கு கிளியராக தெரியல, இது பூ வந்தால் தாங்க தெரியும் என்ன அரளின்னு. இது சிவப்பு அரளிங்க. அண்ட் இது வந்து பிங்க் கலரு. இது பார்த்திங்கன்னா சாண்டில் கலர்லேயே வந்து டபுள் அடுக்கு இருக்குங்க, அடுக்கு அரளிங்க. அண்ட் இது வந்துட்டு மியாசக்கி மாம்பழ செடிங்க. இது நான் நெட்டில் பார்த்தேன், இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் மேங்கோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து ஜப்பானை சேர்ந்ததுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆல்ரெடி வந்து எங்கேயும் பாம்பேல இருந்தாங்க, எங்கேயும் வந்துச்சு ஆர்டர் போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆர்டர் போட்டு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுருந்தோம், ஒரு வாரத்துக்கு அப்படியே கருகி போயிடுச்சுங்க. அது ஒட்டு போட்டிருந்தாங்க, இதோட ஒட்டு போட்டிருந்தாங்க, அது மேலே இருக்கிறது அப்படியே வாடி கருகி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இதுவும் திரும்ப வந்து ஆர்டர் போட்டிருந்தாரு அமேசான்லேங்க.
அமேசானில் ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம், வச்சு பார்ப்போம் அதுதானான்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆடாதோடாங்க. சரி கோழிகளுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும், நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சுன்னா யூஸ் ஆகும் இல்லைங்களா. ஆல்ரெடி மரம் இருந்துச்சு, அது யூஸே பண்ணுறதுலன்னு சொல்லி வெட்டிட்டோம். இப்போ திரும்ப வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு என்னதுங்க, இது ஹைபிஸ்கஸ். அது என்ன சொல்லுவாங்க செம்பருத்தி. செம்பருத்தி செம்பருத்தி தானே? ஆமாம். இது வந்துட்டு செம்பருத்தி செடிங்க. என்ன கலருங்க இது தெரியுமா? ஆரஞ்சு கலர். இது அவர் தான் வாங்கிட்டு வந்தாருங்க, அதனால அவர்கிட்ட கேட்டுருக்கேன். இது கூட இன்னும் 2 வாங்கிட்டு வந்தாரு. அது நம்ம கொண்டு போய் நம்மளோட தோட்டத்துக்கு கருப்பராயன் கோயிலில் வச்சுக்கிட்டோம். அது போக இது இருக்குங்க, இங்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நாவல், நாட்டு நாவல் பழம் செடிங்க. இது வந்து நாங்கள் விதை போட்டு இங்கே முளைச்சி வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து எங்களுடைய குலதெய்வ கோவில் ஒரு மரம் இருக்குது, அதில் வந்து விழுந்த பழங்களை நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தப்போ எடுத்து ருசிச்சு பார்த்தோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதனால வந்து அங்கிருந்து அந்த விதைகளை கொண்டு வந்து இங்கே போட்டு முளைக்க வச்சு 4 செடி வந்துருச்சுங்க. இதை வந்து நம்மளுடைய தோட்டத்தில் நட்டு வைக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் நாவல் பெருசாக இருக்கும். இது வந்து நாட்டு நாவல் கொஞ்சம் சின்னது. இது இல்லாமல் நம்ம காட்டு நாவல்னு சொல்லிட்டு ஊட்டி போயிருந்தாங்க லாஸ்ட் மந்த்து. அப்போ வந்துட்டு போகிற வழியில் வந்து பழங்க விழுந்து இருந்துச்சு. சரி என்னடான்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். அண்ட் அது நாவல்னு தெரிஞ்சு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து விதை எடுத்து வச்சுருக்கோங்க, இனிதான் முளைக்க போடணும். அண்ட் அங்கேயே விற்றுட்டும் இருந்தாங்க, படிக்கணக்காக விற்றுட்டு இருந்தாங்க. சரி அதையும் வந்து வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. சரி அதெல்லாம் விதை சேகரித்து வச்சுருக்கோம், முளைக்க போட்டு காமிக்கிறேங்க. இதோ நம்மளுடைய டான்ங்க. பார்க்க தான் உருவத்தில் சின்னதாக இருப்பாங்க, ஆனால் கடிச்சாங்கன்னு வைங்க யார் வந்தாலும் ஒரு புடி பிடிச்சிருவாங்க. பாருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொர்க்க மரமே அது. அவ்வளோ பெரிய மரமாயிடுச்சு பாருங்களேன். இதை வச்சு 4 வருஷம் தாங்க இருக்குது. ஆக்சுவலி நல்ல பெரிய மரமாயிடுச்சு. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இங்கே தண்ணி நிறையா தேங்கி நிற்கும். அந்த ஈரத்துக்கும் என்னமோ நல்ல மரம் பெருசாக வளர்ந்துருச்சுங்க. நல்லா நிழல் கொடுக்குதுங்க, மாடெல்லாம் கட்டுறது நல்லா இருக்குது. காற்று சூப்பராக இருக்குங்க. இதோ வாங்க அடுத்த மரத்தை பார்க்கலாம். என் செல்லக்குட்டியோட ஆல் டைம் ஃபேவரட் பழங்க இது, சக்கரை பழ மரங்க, சீனி பழ மரம் சொல்லுவாங்க. இதை வந்து இன்னொன்று நம்ம சொல்லுவாங்க சளிமூக்கு பழம் தானுங்க. சளிமூக்கு பழம் நீங்கள் தான் சொன்னீங்க பார்த்துட்டு. இப்போதாங்க நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது. தினம் காலையில் எங்களுக்கு எந்திரிச்சோன்னா என்ன வேலை தெரியுங்களா, ப்ரஷ் பண்ணிட்டு வந்து இந்த மரத்தில் ஏதாவது பழம் பழுத்திருக்கான்னு பார்க்குறதாங்க வேலை. ஒரே ஒரு பழம் பழுத்துருந்துச்சு, பார்த்துட்டு போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்து பார்க்கலான்னு போனுங்க. வரதுக்குள்ளே ஏதோ குருவி கொத்திட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு திரண்டு வந்திருக்கு பழம். எப்போ பழுக்கணும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா. இது வச்சு ரொம்ப கம்மி தாங்க ஆச்சு, 4 மாதம் இருக்கு ஏங்க, 4 மாதம் தான் ஆச்சு. நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. யாருக்காவது சீக்கிரமாக மரம் வேணும் நிழல் வேணும்னு நினைக்கிறீங்களா, இந்த மரம் கண்டிப்பாக வளர்க்கலாங்க, சீக்கிரம் வளர்ந்துடும். அப்படியே அந்த இது கொடி காமிச்சிடலாம். இது பாருங்க, இதுதாங்க அப்பக்கோவை கொடிங்க. இதெல்லாம் பழைய இலைகள், இதெல்லாம் போக இப்போ புதுசாக இலைகள் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த பழங்கள்லாம் பாருங்கள், இதை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியல, நிறையா பக்கம் இருக்குங்க. வேலிகள்லாம் படர்ந்துருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது ஸ்டொமக்லாம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. மார்னிங் வேறு எதுவும் சாப்பிடாமல் இது துவையல் வந்து இது கூடிய சாப்பாட்டு கூடயோ இல்லை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நாங்கள் யூஸ்வலாக பிரண்டையும் இந்த அப்பக்கோவ தலையுமே வந்து ஒன்றா போட்டு நம்ம துவையல் செஞ்சு சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இதோ அடுத்து நம்மளுடைய கோழி ஷெட்டுக்குள்ளே போகிறோங்க, வாங்க போய் நம்ம பார்க்கலாம், ஷெட்டை சுற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.